வெயில் தான் பிடிக்குனே, ஆனால் இந்த மாதிரிலாம் வெயில் அடித்தா வெயிலையே நானே வெறுத்துருவேன். இந்த ட்ராவலோட எக்ஸ்பென்சிவ் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணறுகளை பார்த்தாலே எனக்குலாம் பயமாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து கிணறு பார்த்தாலே எனக்கு பயம். அங்கேருந்து பார்க்க ரோட் டேமேஜ் மாதிரி தெரியுது, பக்கத்தில் வந்து பார்த்தா மாட்டு சாணியும் போட்டு வச்சிருக்குது. டேமுக்கு போகிற வழி இதுனா இதானா? ஃபோனை தள்ளி வச்சுடு, கவுத்திக்கு நட்டுறாது. எப்போ வேணாலும் காற்றாற்று வெள்ளம் வரலாம். இது நான் பழனி படிக்கிறோட பெருசாக இருக்குது. 2 பார்டராக பிரித்து அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் போகுது. பார்த்தாலே பயமாக இருக்குடி. இங்கே தான் நிற்க போகிறோம். சும்மா போகக்கூடாது தான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ பழனி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஸோ சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஸ்ரீ சரவண பவன் சைவ உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பாலார் டேம் வந்து போகலான்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். போகலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வந்து ரூட்டு கேட்டு போயிருக்கான். ஸோ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நாங்களும் வழி தேடி ஓராள்கிட்டே கேட்டு கிட்டத்தட்ட வந்து பாலார் டேம் வழியை வந்து கண்டுபிடிச்சி போயிருக்கோம். இதிலே ஸ்ட்ரைட் ரோடு தான் சொல்லியிருக்காங்க. பட்டு முன்னப்பின வந்தால் சரிங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால் வந்து சரியாக தெரில. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு யார்ட்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்மளும். ஸோ வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ அப்பா நின்றாலே வேறுன்னு இருக்குதுப்பா. இப்போ தாண்டா எனக்கே புரியுது ஏன்டா இங்கே ஊருக்கு இது, அதாவது இந்த ஊரில் இருக்க எல்லாருமே கொடைக்கானல் வரணும் இதாகிறாங்கன்ட்டு. இங்கே இப்படி வேறுமையாக இருந்தால் என்ன பண்ணுறது? சூரியன் இருக்க வேண்டியதான், வர வேண்டியதான். ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் வெக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சோகம் தாங்க. அதனால தான் கொடைக்கானல் எல்லாமே விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர்னு வேறு தெரிலங்க. பாலார் டேமுக்கு வந்து இந்த மைன் ஸ்டோன் ஸோ எத்தனை கிலோமீட்டர்னு போடுவாங்கள்ல, அதுவுமே போடலை. பட் நாங்களே ஆட்டோக்காரன்ட்டையும் அங்கங்கே கடை வச்சுருக்க மட்டும் கேட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் ஆனால் கொளுத்தி எடுக்குதுங்க. வெயில் தான் பிடிக்குனே, ஆனால் இந்த மாதிரிலாம் வெயில் அடித்தா வெயிலையே நானே வெறுத்துருவேன். கண்ணே தெரிய மாட்டேங்குதுடா. ஸ்பீட் பிரேக்கர்லாம் மொட்டை ஸ்பீட் பிரேக்கராக போட்டு வச்சுருக்கீங்கடா. அந்த பெயிண்ட் அடிச்சுட்டாச்சு தெரியும், இவங்க அதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்களா, அதனால சரியாகவே தெரில. வெயில் நார்மல் வெயில் எடுத்துச்சுன்னா ஓகே தான். இங்கே வெயில் கொளுத்து எடுக்குது விட்டு. மேலே பள்ளிமலை ஏறிட்டு இறங்கும்போதே அதாவது எப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. ஆக்சுவலாக சட்டை போட்டிருக்கேன், சட்டையிலேருந்து அப்படியே வேர்வை நனைஞ்சு சட்டை ஈரமாகிற அளவுக்கு வேர்வைனா பார்த்துக்கங்களேன். கிட்டத்தட்ட அந்தமாரி வேர்வை ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தாண்டா ஒரே ஒரு பையன் குறைஞ்சிருக்காங்க. அங்கேருந்து பார்க்க ரோட் டேமேஜ் மாதிரி தெரியுது, பக்கத்தில் வந்து பார்த்தா மாட்டு சாணியும் போட்டு வச்சிருக்குது. ஐயோ ரொம்ப இண்டிகேட்டர் போட்டிருக்காரா கீழே அந்த மின் எரியுதா லைட்டு, அதனால் வந்து நமக்கு சரியாக தெரில இண்டிகேட்டர் போட்டிருக்க மாதிரியே. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காஸ்ட் எவ்வளோ ஆச்சு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். பாலாறு அணை 2 கிலோமீட்டர் இங்கேருந்து பாலாறு அணை வெறும் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். கிணறா? ஆமாம், அந்த கிணறுகளை பார்த்தாலே எனக்குலாம் பயமாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து கிணறை பார்த்தாலே எனக்கு பயம். ஆறு கடலில் அதை பார்த்தா கூட பயம் இல்லை, இந்த கிணறை பார்த்தாலே எனக்கு பயம். ஐயோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. என்னடா ஏதோ ஃபேக்ட்ரிக்கு வர இதுமாரி ஏதோ நெருப்பில் புகை அந்த இதெல்லாம் மேலே வரைக்கும் தூக்கி வச்சுருக்கீங்க. ஃபேக்ட்ரி எதுவும் இருக்கோ? இந்த பக்கம் ஃபுல்லாமே தென்னை மரங்க தாங்க. ஆக்சுவலாக ஏதோ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேங்க இது. அந்த புகை போகிறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரில. பட் கிட்டத்தட்ட 142 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு நம்மளோட பாண்டியை. நீங்கள் டேமுக்கு போகிறீங்க, ஆறுக்கு போகிறீங்க அப்படின்னோம்னா சம்மர் டைமில் போயிருங்க. அது இல்லாமல் வெயில் அடிக்கிற டயத்தில் போங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மழை பெய்கிற டயத்தில் மட்டும் போகாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் காற்றாற்று வெள்ளம் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதேமாரி வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்க, ஒரு இதுக்கு போகிறீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து அங்கிட்ட ஏதோ பூங்கா போட்டுருந்துச்சுரா. ஆக்சுவலாக அந்த பக்கமா இந்த பக்கமான்றதுலையே ஒரு இடத்துக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்க வைக்கிறீங்க, சரி இது பார்க்க போகிற இடத்துல வந்து குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஆழம் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க. ஸோ சும்மா ஆழம் தெரியாமல் இறங்க வேணாம் அப்படின்றது என்னோடய கருத்து. என்னடா லாரி பாலடைஞ்சு போய் கிடக்குது போட்டு இங்கே வச்சா பாரு செக்க. 2 ரோடு பிரியுது, இந்த 2 ரோட்டில் எந்த ரோடுன்னு தெரியலையே. ஓகே இது ஏதோ ஊருக்கு போகிற ரோடுங்க. ஸோ ஊருக்கு போகிற ரோடுனா அங்கே ஏதோ ஊர் இருக்குது. பட் இந்த பக்கம் தான் டேம் தெரியுது. டேம் உள்ள வரைக்கும் அலோடான்னு தெரில, போய் பார்ப்போம். டேமுக்கு நடந்தான் போகணும் இங்கேருந்து. நான் டேமுக்கு போகிற வழி இதானா? அந்த பக்கம் இருக்கீங்கண்ணா? ஓகேண்ணா, அங்கனே போடு. வழி என்ன இங்கிட்டா போகுது?
ஆ தெரியலையே எங்கிட்ட போகிறதுனே. இங்கிட்ட வழி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். நான் நடந்து போனேன், வழி இருக்குன்னா சொல்லலை. ஸோ இதாங்க டேம். உள்ளே பாரு மீனுங்க ஓடிட்டுருக்கு. தண்ணி திறந்துட்டா தான் ஹெவியாக வரும். எங்கே? ஆமாம், எலக்ட்ரிக் ஹில். ஆமாடி. எங்கேயோ பாட்டு பாடுது. இல்லையா? மேலேயா? ஃபோனை தள்ளி வச்சுடு, கவுத்திக்கின்னு விட்டுறாது. ஃபைனலி வந்து டேமுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ வழி தான் தெரியாமல் தத்தக்கா புத்தக்கான்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். பட் வந்து கீழே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டேம் வந்து தண்ணி வந்து அவ்வளோக்கும் போகலைன்னே சொல்லலாம். இப்படியே இருப்போம். கீழே எதுவும் போட்டுற வேணாம். சாவியெல்லாம் பத்திரமா வச்சுக்கடா, உள்ளே விழுந்துச்சுன்னா இறங்கி எடுக்க முடியாது பார்த்துக்க. ஸோ அங்கே வந்து வழி தெரியுது. பட் நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் வழி மாறி வந்துட்டோம் போல இருக்குது. பட் இங்கேயுமே கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டேம் பக்கம் தான் வந்தோம். அதான் வழி மாறி கோயில் பக்கம் வந்துட்டோம். அந்த அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது பாரு, அந்த படிக்கட்டுக்கு வழி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா இப்போ வந்து வச்சு போயிடலாம். ஓகே போகலாமா? ஏய் கையில் ஸ்டிக்காக பிடிக்கிறதா நான் உனையை பிடிக்கிறதா, உன் ஹெல்மெட்டை பிடிக்கிறதா? அப்பா இது என்ன பழனி படிக்கட்டோட பெருசாக இருக்குது. அங்கே தான்டா இருக்குது. நம்ம தான்டா வழி மாதிரி வந்திருக்கோம். ஆமாம், பார்த்தாலே பயமாக இருக்குடி. ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு மீன் தம்பி போயிட்டுருக்கு. மேலே வண்டியே போகும் போல இருக்குது. நம்ம தான் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கோம். அங்கிட்ட ரோடு போகுது. கீழே போகிறக்கு வழியெலாம் இருக்குது, ஆனால் கேட்டு போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. பைக்கே உள்ள வரைக்கும் ஒன்றா பைத்தியக்கார பாடு இல்லை. ஏறி போகிறக்கே சந்தை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பேக் வியூ காமிக்கிறேன். இங்கே தான் நிற்க போகிறோம். இங்கே தான் நிற்க போகிறோம். சும்மா பார்க்க போகக்கூடாதான். சரி வாடா. ஆமாம் சரி. எடுத்தாலும் எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரம். ஓகே பரவாயில்ல. அன்னையே விட மாட்டார்னு நினச்சோம், பட் விட்டாப்புல. வெயில் கம்மியாக இருந்தால் அடிக்கிற வெயில் பெரிய பெரிய படிக்கட்டாச்சு. அதானடா ஒரு காலத்தில் டடக் டடக்குன்னு போகுது. ஹெல்மெட்டை விட்டு அது தலைவா பிடிக்க முடியாது, எடுக்க முடியும். ஆமாம் ஆமாம், டேமில் சோப்பு போட்டு துவைக்கலாம் செஞ்சுருக்காங்கடா. பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி தூக்கி விட்ருவாங்க. ஃபுல்லாச்சு அப்படின்னா தண்ணி அடைச்சி விட்டு தூக்கி தூக்கி விடுவாங்க. அங்கே ஒரு போட் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா மலை. இந்த தண்ணியை கொடைக்கானல் தானே வருது, அதான் நினைக்கிறேன். வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் கீழே போகுது. ஆக்சுவலாக இங்கே வருங்க மீனுங்க தான். காலெலாம் நடுங்குதடி இருந்து இதை பார்த்தாலே. தண்ணி கலர பசனே தான். இந்த ஒரு வலை போட்டு பாதியே கட்டாயிடுச்சு. மாட்டிருக்கேன் நம்ம வலை போட்டு போயிட்டுருக்காரு. ஆமாம் வலை போட்டு போயிட்டுருக்காரு. நீச்சல்லாம் தெரியும் அவருக்கு, தலைவருக்கு. ஆமாம் அதான் போயிட்டுருக்காரு தாராளமாக. காலை வச்சு நீச்சல் பண்ணி போகிறாரு. திருப்பதி எப்படி திருப்புவார். மீன் தானே வெளியே வந்து அடிச்சுட்டு போகுது. ஓகே டேம் அவ்வளோதான். இந்த டேமுக்கு நீ வரீங்கன்னா அவ்வளோதான், கீழே இறங்க வேணான்ட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரே இறங்கி போக சொல்லிட்டார். அண்ணே சென்டிமீட்டர் ஸ்கேல் மாதிரி வச்சுருக்காங்க. கீழே இருந்த அளவு ஸ்கேல் மாதிரி இருக்குது. போகலாமா? டேமோட இக்கரை
இது டேமோட அக்கறை. திறந்து விட்ட தண்ணி ஃபுல்லாக இதில் தாங்க போகும். 2 பார்டராக பிரித்து அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் போகுது. தண்ணி நெல் போட்டு. ஆமாம். அதுக்கு மேலே ஒரு ஹைட்டாக இது பண்ணி ஆக்சுவலாக ஒரு குளம் மாரி தேக்கி வச்சு அதுக்கு மேலே ஏற தண்ணிலாம் போகிற மாதிரி ஒரு கன்செப்ட். சரிவா போவோம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ட்ராவலோட எக்ஸ்பென்சிவ் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 1750 ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2500 வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் வந்து எவ்வளோ என்னென்ன ஆச்சு அப்படின்றது வந்து நான் பை டு பையாக சொல்கிறேன். ஸோ வந்து 2 வண்டியில் வந்து 2 பேர் வந்து போயிருந்தோம். ஒரு வண்டிக்கு வந்து ஸ்கூட்டிக்கு வந்து 500 வந்து பெட்ரோல் போட்டிருந்தோம். பைக்குக்கு வந்து 700 வந்து பெட்ரோல் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து 200 ஆச்சு. சாமி தரிசனம் பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து இந்த பிரசாதம் அது இதுன்னு வாங்குறதுக்கு வந்து அதுக்கு ஒரு 200 ஆச்சுங்க. வெயில்னால வந்து சர்பத்து ஸோ இளநீ அந்த மாதிரி வந்து குடித்தோம். ஸோ அதுக்கு வந்து 150 ஆச்சு. அதுக்கப்புறம் ஸோ டோட்டலி வந்து 1750. ஸோ 1800 வந்துருச்சுங்க. ஸோ மிச்சம் வந்து ஒரு 700 வந்து கையில் இருந்துச்சு. ட்ராவல் வந்து எக்ஸ்பென்சிவ் வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிள்ளைக்கு கிளிக் பண்ணி ரிஸ்க் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வந்து எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்றது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டாட்டா பை பாய். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி விட்டுங்க. ஸோ மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க.